ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனல். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் நம்ம துணி ஊற வைக்கும்போது டேரெக்டாக இந்த மாதிரி பவுடரை போட்டு நம்ம வாளியில் ஊற வச்சிங்கன்னா அடியில் இருக்கிற துணியில் மட்டும் திட்டு திட்டாக ஒரு மாதிரி பவுட்ரு கரையாத அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா. அந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் தேவையான அளவு பவுட்ரு எடுத்துகிட்டு தண்ணியில் டைரெக்டாக கரைக்காது இந்த மாதிரி துணி மூலயமா நம்ம கரைச்சி விடணும். அப்போ சீக்கிரமாகவும் பவுட்ரு நல்லா மிக்ஸ் ஆகிடும், துணிலையும் திட்டு திட்டாக இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் கத்தி வச்சு தான் தோல்லாம் சீவுவோம். எமர்ஜென்சிக்கு கத்தியை காணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டம்ளாரு கிளாஸு எதுனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் தோல் சீவத்துக்கு புடலங்காயில் பாருங்கள், அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு கத்தியில் கூட அந்த மேல் தோல்லாம் அப்படியே சதையோடு வரும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது மேல் தோல் மட்டும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். கத்தி இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட நீங்கள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். புடலங்காவை கட் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் சமைக்கணுன்னாலும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பெசரி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கிராமத்தில் எங்கள் பாட்டி அம்மா எல்லாமே இந்த மாதிரி புடலங்காவை கட் பண்ணி பொரியல் பண்ணுனாவே உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பெசரி வச்சுறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கிறாங்க. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி புடலங்காயிலேருந்து வந்திருக்குன்னு. முறுக்குனா கூட பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இந்த தண்ணி வெளியே வரத்துக்காக தான் இந்த உப்பை போட்டு பெசரி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏரியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். கேரி பேக் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ அந்த சுருக்கு முனிச்சை ஒரு சில டைம் நம்மளால் அகுக்க முடியாது, அவுத்து எடுக்க முடியாது. அதுக்கு தான் ஒரு சூப்பர் டிப்ஸு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த பேப்பர் அந்த கைப்பிடியை இந்த மாதிரி நல்லா முறுக்கிக்கணும். முறுக்கிட்டு ஒரு சைடு அப்படியே பிடிச்சிக்கோங்க. இன்னும் ஒரு சைடு மட்டும் உள்ளுக்கு விட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் லூஸ் ஆகுது பாருங்கள். ஈஸியாக இந்த மாதிரி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு பாருங்கள். அந்த மாதிரி முறுக்கி விட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக அவுத்துடலாம், ஈஸியாகவும் அவுக்கலாம். கேரி பேக்கும் வேஸ்ட் ஆகாத அவுத்துட்டு மறுபடியும் ரீயூஸ்க்கு நீங்கள் எதுக்காவது குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஈஸியாக அவுத்துட்டேன் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஏரியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த பூண்டு 1.5 கிலோ 50 ரூபான்னு நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி தனித்தனியாக பிரிக்க போகிறேன். பெருசாக இருக்கிற பல்லெல்லாம் தனியாக, சின்ன பூண்டு பல்லை தனியாக அது மாதிரி பிரிச்சுட்டு இந்த பூண்டில் இருக்கிற இந்த காம்பெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத துவரம் பருப்பு அரிசி அந்த மாதிரி இதில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா வண்டு பூச்சி புழு எதுவுமே வைக்காது. வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த காம்பு பகுதியெல்லாம் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டு பூச்சி வைக்கிற பொருளை எதுலனாலும் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பூண்டு வாசனைக்கு எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பூண்டில் வேஸ்ட்டான பூண்டு நிறையா கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி வேஸ்ட்டான பூண்டையும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாத யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இதை வடிகட்டி கிச்சனில் கரப்பாம்பூச்சி எறும்பு வர இடத்துக்குலாம் இந்த பூண்டு தண்ணியை தெளிச்சிங்கன்னா எந்த பூச்சியுமே வராது. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம், ஜீரகம், மிளகு. எப்பொழுதுமே மிளகு பொங்கல் நெய்யில் மிளகு ஜீரகம் தாளித்து அப்படியே கொட்டுவீங்க. நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் அந்த மிளகெல்லாம் தனித்தனியாக அப்படியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பசங்க எடுக்காத இருக்க இந்த மாடலில் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்போ நெய் ஒரு 1/2 லிட்ரு வாங்கினா அப்படியே அந்த மேலே இருக்கிற பேப்பரை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துட்டா நெய் வாசனை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடும்போது அந்த பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடினீங்கன்னா நெய் லாஸ்ட்டில் தீர வரைக்கும் நெய் வாசனை அப்படியே இருக்கும். இப்போ மிக்சியில் அரைச்ச விழுதை எப்படி நம்ம பொங்கலை சேர்க்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். நெய் விட்டுக்கிட்டு நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சோம் பாருங்கள். விழுது, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு ஜீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா நம்ம இந்த நெய்யிலே வதக்கிட்டு பெருங்காயத்தூளும் தேவையான அளவு. பொங்கலுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள் பெருங்காயம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு செரிமானம் ஆகும். போட்டு நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, காஞ்ச மிளகாய் 2 அந்த மாதிரி கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்பொழுதும் நீங்கள் பொங்கலை மிளகு ஜீரகம் தாளித்து கொட்டுற மாதிரி கொட்டிட்டு கூட நீங்கள் மூடிடலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் பொங்கல். சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. பொங்கல் மிளகெல்லாம் தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. இந்த வதக்கினத்தை எடுத்து பொங்கலில் கொட்டிட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. பொங்கல் நல்லா கொல கொலன்னு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். பசங்களால் மிளகை தனியாக எடுத்து வைக்கவே முடியாது.
தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். சாப்பிடாத பசங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து மதியத்துக்கு வந்து பிரியாணியும் முட்டை கிரேவியும் வச்சேன். அது கொஞ்சம் இருக்குது. என்ன பண்ணலாம், 4 பேர் சாப்பிடணும். நைட்டு இட்லி தோசை எதுக்குமே இது பார்த்தாது. இதை எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லைனா கொஞ்சம் உப்பு அதிகமானாலுமே எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, 2 மெத்தட்லையுமே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கறி மசாலா எது இருந்தாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கறி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோடது வந்து கொஞ்சமாகவும் இருக்குது, கொஞ்சம் உப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடுக்கு சரியாக இருந்தது. இப்போ தோசை இட்லிங்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது, தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாக உப்பு இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், தேங்காய், முந்திரி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இப்போ ஊற்றிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக காலைல சமைச்சி வச்சுட்டு போவாங்க, கொஞ்சம் இருக்கும், என்னடா பண்ணுறது அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி கூட நைட்டு டிஃபனை நீங்கள் ஓட்டிடலாம். பாருங்கள், இப்போ 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை 4 பேர் இருக்கோம், இன்னும் 2 முட்டை இருக்குது, இன்னும் 2 முட்டை எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்னா லைட்டாக உடச்சி ஊற்றின முட்டையாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை அவிச்ச முட்டை கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து சப்பாத்திக்கு தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு சப்பாத்திக்கு முட்டை பாருங்கள் 2 உடச்சி ஊற்றிருக்கேன். இன்னொன்று நம்ம உடச்சி ஊற்றிடலாம். நம்ம இப்போ முட்டை உடச்சி ஊற்றிட்டு உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும் இந்த நேரத்தில் அடுப்பை. நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு முட்டை வந்து மேலெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு கரண்டி வச்சு அப்படியே திருப்பி விடலாம், இல்லை திருப்பாத இருக்கணுன்னாலும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் லைட்டாக அப்படியே திருப்பி விட்றேன் பாருங்கள். நல்லா கொதித்து முட்டை வெந்த பிறகு ஏற்கனவே இருந்த அவிச்ச முட்டை 2 பீஸையும் அதிலே போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐடியா இல்லை, நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வந்து கல்யாண நாள், பிறந்த நாள், அந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கலாம். காலை டிஃபன், மதிய சாப்பாடு, நைட்டு டிஃபன் எது வேணாலும் கொடுக்கலாம். அது நம்மளால் முடிஞ்சது எது வேணாலும் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நோட்டு, புக்கு, ட்ரெஸ்ஸு, நம்மளால் முடிஞ்சது எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் லெங்கத்தடிமேடு மணலேரின்னு ஒரு கிராமத்தில் இந்த ஸ்கூல் நடக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது, இல்லை மாமனார் மாமியாருக்கு தேதி வருது, யாருக்காவது அன்னதானம் போடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறவங்க நீங்கள் இந்த ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். இது என்னோட அபிப்பிராயம். கண்ணுக்கு தெரியாத சாமிக்கு போய் உண்டியலில் காசு போடுறத இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து படிப்புக்காக இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும். அதுக்காக சாமிக்கு உண்டியலில் போடுறது தப்புன்னு நான் சொல்லலை. நானுமே சாமிக்கு உண்டியல்லாம் போடுற ஆள் தான். இப்போ வந்து சரி குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்கள், வடை, பாயாசம், நம்மளோட விருப்பம் சாப்பாடெலாம் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வடை, பாயாசம், 2 பொரியல், அப்பளம் இதெல்லாம் தான் போட்டோம். சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம விருந்து ஏற்பாடு பண்ணும்போது நம்ம சார்பாக நம்ம ஒரு 10 பேர் 15 பேர் போனாலும் அவங்களுக்குமே எல்லாத்துக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் தட்டு, ஏன்னா ரெகுலராக அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்குலாம் தட்டு, நம்மளாட்ட போகிறவங்களுக்குலாம் இலையில சாப்பாடு போடுறாங்க. யார் எப்போ போனாலுமே சாப்பாடு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்.